மச்சான் ஆசிப் பிரியாணியா மச்சான்? இல்ல தாய் கோமதி பீடா ஸ்டால். டேய் ஃபயர் பீடா, சாக்லேட் பீடா, ஹனிமூன் பீடா, கோமதி ஸ்பெஷல் பீடா, இது இவங்களோட ஸ்பெஷல் பீடா. அதுக்கப்புறம் கல்கட்டா பீடா. குல்கண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ். இப்போ வந்து ஐஸ் பீடா வச்சிருக்காங்க. தென் தேர் ஹேவிங் ஸ்ட்ராபெரி பீடா, ஸ்வீட் பீடா. இது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இது நீங்க ஹனிமூன் பீடா போடுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்பெஷல் பீடா இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ உள்ள நட்ஸ் போடுறாங்க காய்ஸ். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அத்திப்பழம். லேடிஸ்க்கு வந்து சில்வர் ஃபாயில் வந்து கவர் பண்ணி தராங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கு அப்படின்னா கோல்ட் கலர் ஃபாயில் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து சாக்லேட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ஜாம்ஸ், அந்த மின்ட் ஜாமா இருக்கட்டும் இல்லைன்னா பைனாப்பிள் ஜாமா இருக்கட்டும், அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு பைட்லயுமே புதுசா தெரியுது. ஏன்னா ஒரு இது கடிக்கும் போது மின்ட் ஃபிளேவர் தெரியுது, ஒரு இது கடிக்கும் போது வந்து பைனாப்பிள் ஃபிளேவர் தெரியுது. எனக்கு ஆக்சுவலா குல்கண்ட் வந்து இதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸ் தெரியும், குல்கண்டோட மிக்ஸ் பண்ணது. குல்கண்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா பியூரிஃபைஸ் பிளட். யாருக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வந்து பீடா சாப்பிட்டு போங்க. போமா, கமான் 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 வா. மச்சான் ஆசிப் பிரியாணியா மச்சான்? இல்ல தாய் கோமதி பீடா ஸ்டால். டேய் பிரியாணின்னு கூட்டிட்டு வந்து பீடா ஸ்டால்ல நிப்பாட்டிட்ட. ரெண்டுமே பீல தானே ஆரம்பிக்குது. இது வந்து திருத்தங்கல் விருதுநகர் ரோடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஜாப் ஹவுஸ் மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட் லைன்ல தான் இருக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு அடுத்து இருக்கு. இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஆசிப் பிரியாணிக்கு அப்படியே வெளியே தான் இருக்கு. சிவகாசில ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஸ்வீட் பீடா இல்லைன்னா இந்த குல்கண்ட் பீடா, சாக்லேட் பீடா, ஐஸ் பீடா எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா எங்க போவோம்? விருதுநகர் பர்மா கடை. விருதுநகர் பர்மா கடைக்கு அங்க போவோம். விருதுநகர் பர்மா கடைக்கு போவோம், ஹைவேல இருக்கிறது. இப்ப சிவகாசிலே கொண்டு வந்ததுனால சரி இது ஒரு வீடியோ பண்ணுவோம்னு தோணுச்சு. அண்ட் இவங்க என்னெல்லாம் இங்க ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா சாக்லேட் பீடா, ஹனி பீடா, கோமதி ஸ்பெஷல் பீடா, கல்கட்டா பீடா, ஃபிளேவர் பீடா. ஃபிளேவர்ஸ்ல நிறைய வச்சிருக்காங்க. பைனாப்பிள் வச்சிருக்காங்க, மேங்கோ வச்சிருக்காங்க, ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க, துளசி, ரத்ராணி, இந்த பீடாஸ் எல்லாம் இருக்காமா. மச்சான் 420 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது டேய். இது வந்து மேங்கோவா, இது ஸ்ட்ராபெரி, இது வந்து துளசி. ஸ்பெஷல் பீடா சொல்ல போறோம். ஹனிமூன் பீடா அதையும் ட்ரை பண்ண போறோம் நம்ம. நீங்க ஹனிமூன் பீடா போடுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்பெஷல் பீடா இருக்குன்னு சொன்னீங்களா, அது போடுங்க. ஸோ உள்ள நட்ஸ் போடுறாங்க காய்ஸ். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அத்திப்பழம். நம்ம இந்த பீடாவை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க காய்ஸ், தினம் சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வெயிட் போட்டுருவோம். ஆனால் ஹெல்த்தியானது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஒயிட் சாக்லேட் போடுறாங்க. செரி பழம் எதுக்கு அப்படின்னா வெத்தலையை வந்து அப்படியே மொத்தமாக மடித்து ஒரு குச்சியை இன்சர்ட் பண்ணி அதில் வந்து செரி பழம் வைப்பாங்க. லேடிஸ்க்கு வந்து சில்வர் ஃபாயில் வந்து கவர் பண்ணி தராங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கு அப்படின்னா கோல்ட் கலர் ஃபாயில் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஹனிமூன் பீடானாலே 2 பீடா வருமா காய்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க கப்பிள்ஸ். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ஜாம்ஸ், அந்த மின்ட் ஜாமா இருக்கட்டும் இல்லைன்னா பைனாப்பிள் ஜாமா இருக்கட்டும், அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணுவோம். மாஸ். எனக்கு வந்து ஒவ்வொரு பைட்லயுமே புதுசா தெரியுது. ஏன்னா ஒரு இது கடிக்கும் போது மின்ட் ஃபிளேவர் தெரியுது, ஒரு இது கடிக்கும் போது வந்து பைனாப்பிள் ஃபிளேவர் தெரியுது. எனக்கு ஆக்சுவலா குல்கண்ட் வந்து இதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குல்கண்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா பியூரிஃபைஸ் பிளட், டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ரிலீவ்ஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ். நம்ம ஊர்னு இல்ல, ஹோல் ஓவர் இந்தியாவில் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வச்சுதான் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வந்து பீடா சாப்பிட்டு போங்க. முக்கியமா குல்கண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் அதுவும் நல்லா இருக்கு. அந்த ஜாம் நல்லா இருக்கு. அந்த டேஸ்ட், ஜாம் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஹனிமூன் பீடா வந்து உண்மையிலே வெயிட்டா இருந்துச்சு. அடுத்து வந்து நான் ஸ்பெஷல் பீடா கேட்டிருக்கேன். அவங்களோட ஸ்பெஷல் பீடா கோமதி ஸ்பெஷல் பீடா. இது போக லிங்கேஷ் என்ன கேட்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் பீடா கேட்டிருக்காரு. ஸோ நம்ம அடுத்து வந்து அந்த 2 தான் பார்க்க போறோம். காய்ஸ் இவர் பேர் வந்து பிரவீன். இவங்க வந்து ராஜபாளையம் மாமா. பிரதர் ஹாய் சொல்லிருங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவராமா. பைனாப்பிள், கஸ்கஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ். இது தேங்க்யூ. இதில் மொத்தம் 3 ஃப்ளேவர்ஸ் இருக்காமா இவங்க ஸ்பெஷல் பீடாவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்ரானின்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு, மைல்டா துளசி ஃப்ளேவர் இருக்கான், அது போக வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம் இதையும். பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு இது ஆக்சுவலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனே தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு. எங்கிட்டு பார்த்தாலுமே குல்கண்ட் இருக்கு. குல்கண்ட்ல வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு. இதுல ஃபயர் ஃபயர் ஃபயர். How is the feel?
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படியே டமார்னு வாய்க்குள்ள தள்ளுவார் அப்படின்னு. சூப்பரா இருக்கு. இப்படியே வாயை மூடணுன்னே ஆக்சிஜன் கட் ஆயிடும். ஸோ உடனே ஃபயர் அணைஞ்சிடும். அதனால வந்து வாய்க்கு எந்த ஒரு புண்ணுலாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதர் அதுதான் நீங்கள் வந்து ஹனிமூன்லேயே சாப்பிட்டீங்க, ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் சொன்னார். அதனால நம்ம இப்போ சாக்லேட் பீடா ட்ரை பண்ண போகிறோம். அதான் என்னோட ஃபைனல் பீடா. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ. லிங்கேஷ் வந்து சாக்லேட் பீடா ட்ரை பண்ண போகிறாரு, நான் வந்து ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் பீடா. ஸோ சாக்லேட்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பீடாவை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, டேஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு இதுதான் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் இது வந்து ஆக்சுவலா ஹோம்மேடா ரெடி பண்றாங்களா? குல்கண்டுமா? வாவ் காய்ஸ், குல்கந்துமே ஹோம்மேடா இவங்க ரெடி பண்றாங்களா? எனக்கு ஆக்சுவலா குல்கந்து ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்க பீடா எடுத்தாலும் அதுல குல்கந்து இல்லாம அந்த பீடா கிடையவே கிடையாது. ஏன்னா குல்கந்து தான் மெயினான ஸ்வீட்னர். என்ன விட்டு நான் வெறும் குல்கந்து கூட சாப்பிடுவேன். மித்த பீடாவுக்கும் இந்த பீடாவுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த பீடா வந்து கோன் ஷேப்ல கொடுக்குறாங்க. ஸ்ட்ராபெரி அப்படின்னா ஸ்ட்ராபெரியோட எசன்ஸ் ஆட் பண்றாங்க, சாக்லேட்டும் வச்சு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்றாங்க. அதே மாதிரி சாக்லேட் அப்படின்னா சாக்லேட் எசன்ஸ் நம்மளுக்கு மேல லைட்டா சும்மா ஒரு ஃபிளேவருக்காக ஆட் பண்றாங்க. வாவ், தேங்க் யூ. ட்ரை பண்ணுமா? வாவ், ஸ்ட்ராபெரி. இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸ் தெரியும், குல்கண்டோட மிக்ஸ் பண்ணது. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அப்படியே தெரியுது இதுல. அது குல்கண்டோட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ஸ்வீட்டனா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க guys, பீடா வந்து மெயினா நம்ம சாப்பிடுறது வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும், அதுக்காக தான். ஸோ நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க அப்படின்னா, இல்ல வெளியே போய் நான் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா பீடா ட்ரை பண்ணுங்க. மச்சி அடுத்து போதும்டா. இல்லடா, நம்ம இப்போதைக்கு ஆளுக்கு 3 தான் ட்ரை பண்ணிருக்கோம். இன்னும் சொன்னேன்னு நினைச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி பில்ல நீ இன்ஜில் கட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். சோ गाइस, நீங்களும் பீடா சாப்பிட போறீங்கன்னா கோமதி பீடா ஸ்டாலுக்கு வாங்க. செம்மையா இருக்கு, தெறிக்க விடுது. என்ன மச்சான் ஆட்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சோ உண்மையிலேயே நல்லா இருக்கு गाइस. நீங்க பீடா சாப்பிட நினைச்சீங்கன்னா இங்க வாங்க. டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்மோக் பீடாவும் கொண்டு வர போறாங்களா. நாங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருந்துச்சு? நோ வேர்ட்ஸ், இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. பீடா பீடா தான். ஆனா வந்த உடனே ஒரு டயலாக் கொடுத்தான், மச்சான் பிரியாணி மச்சான் அப்படின்னு. எங்கடா அப்படின்னு. இல்ல மச்சான் பீடான்னு சொல்றதுக்கு பதிலா பிரியாணி வந்துருச்சு அப்படின்னு. 2 பிபி தானே அப்படின்ட்டா. ஆக்சுவலா இவனை கூட்டு வந்ததே பாத்தீங்கன்னா, நான் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லி தான் கூட்டே வந்தேன். இவனுக்கு தெரியாது நாங்க பீடா தான் ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு. மறக்காம நீங்க எல்லாருமே இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் guys. பாய் பாய்.